Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் literature of the absurd theater னு சொல்வாங்க. So this is a topic prescribed for BA students in English literature for competitive examinations. Okay, இது section 8 professional competency courseல prescribe ஆயிருக்க ஒரு syllabus. Okay, before getting into the class, a kind request, நம்ம channel இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. Absurd theater, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். இதோட டெஃபினேஷனோட போலாம். The literature of the absurd reflects the belief that human life is inherently meaningless and irrational. In the first place, absurdக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா foolishness, ஒரு முட்டாள்தனம் அப்படின்றது தான் அதுக்கு பேர். ஸோ இந்த தியேட்டர் பேரே, இந்த ட்ராமா ஜான்ரா பேரே அப்சர்ட்னு வச்சிருக்காங்க. அப்போ இந்த அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, ஹியூமன் லைஃப் இருக்கு இல்லையா, அதுவே மீனிங்லெஸ் அண்ட் இர்ரேஷனல்னு சொல்லணும். வாழ்க்கை அர்த்தமற்றதுன்னு சொல்றதுதான் இந்த அப்சர்ட் தியேட்டர். இட் ஆஃபன் எக்ஸ்ப்ளோர்ஸ் ஹவு பீப்புள் ஸ்ட்ரகிள் டு ஃபைண்ட் பர்பஸ் இன் அ கன்ஃபியூசிங் அண்ட் கேயட்டிக் வேர்ல்ட். அப்போ இது எதை பத்தி ஆராய்ச்சி செய்து அப்படின்னு சொன்னா, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த உலக வாழ்க்கையில. எதை தேடி அப்படின்னு சொன்னா, டு ஃபைண்ட் பர்பஸ் இன் அ கன்ஃபியூசிங் அண்ட் கேயட்டிக் வேர்ல்ட். இந்த உலகம் ஒரு குழப்பமான உலகம். ரொம்ப கூச்சல் குழப்பம் நிறைந்த இந்த உலகத்துல ஒரு அர்த்தத்தை தேடி மனுஷன் போறான் இல்லையா, அதுதான் அது என்ன சொல்லுது அப்படின்னா அப்சர்ட் அப்படின்னு சொல்றது. அது முட்டாள்தனமானதுன்னு சொல்றது. ஓகே, ஸோ அததான் அப்போ லைஃப் அர்த்தமற்றதா தான் இருக்குது அப்படிங்கிற தீமை தான் எது சொல்லும் அப்படின்னு சொன்னா அப்சர்ட் தியேட்டர் சொல்லும். ஓகே, இதுதான் டெஃபினிஷன் ஃபார் திஸ் டேர்ம். நவ் ஆரிஜின். இந்த அப்சர்ட் தியேட்டர் எங்க எப்போ ஆரம்பிச்சது அப்படின்றத பார்த்துக்கலாம். திஸ் ஸ்டைல் எமர்ஜ் ஆஃப்டர் த ஹாரர்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் II. வேர்ல்டு வார் IIக்கு அப்புறம் வந்தது தான் இந்த அப்சர்ட் தியேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரு பெரிய டிஸ்இல்யூஷன்மெண்ட், எல்லாம் ஒரு கற்பனை உலகத்துல எல்லாம் பெருசா சாதிச்சிருவோம் செஞ்சிருவோம் இருந்த மனுஷனுக்கு வேர்ல்டு வார் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு விரக்தி மனசுல. ஏன்னா யூரோப்ல பாத்தீங்கன்னா எல்லா குடும்பத்திலயும் ஏதாவது இழப்புகள், உயிரிழப்புகள் நடந்திருக்கும். இன்னும் ஒவ்வொருத்தரும் இப்பவே நம்ம பார்த்திருப்போம். இப்ப நடந்த ரஷ்யா அந்த உக்ரைன் வார்லயே எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான் வேர்ல்டு வார்லயும் எல்லாருமே வீட்டுக்கு ஒருத்தர் போய் தான் ஆகணும், ஒரு கட்டாயம் இருந்திருக்கும். அப்போ போறப்ப என்ன ஆகும், நேச்சுரலா ஒருத்தரையோ 2 பேரையோ பல பேரோட குடும்பத்துல பர்சனல் லாஸ் இருந்திருக்கும். அப்போ ஒரு விரக்தி வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்துல வந்ததுதான் இந்த அப்சர்ட் தியேட்டர். வாழ்க்கையில என்னையா அர்த்தம் இருக்கு, எதுக்காக மனுஷன் இப்படி போராடுறான்ற மாதிரி ஒரு விரக்தியில விளைந்ததுதான் இந்த absurd theater. Okay, so this style emerged after the horrors of World War II. It portrays a world where traditional values, logic and purpose are absent. So இது எது நம்மளுக்கு நல்லா தெளிவா சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் நம்ம பார்த்துட்டு மாரலா விஷயம், ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமா ஒரு சொல்லப்படுற விஷயங்கள், இது எல்லாமே இல்ல, ஒண்ணுமே இல்ல இந்த உலகத்துல அப்படிங்கறதுதான். ஏன்னா ஒரு அவசரம், ஒரு ஆத்திரம், ஒரு போர்னு வர்றப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். லாஜிக்காவது, ட்ரெடிஷனல் வேல்யூவாவது எல்லாமே மிஸ் ஆயிடும். யாரும் அந்தந்த நேரம் உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறப்போ எதையுமே பின்பற்ற மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு உலகத்தை எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்போ வாழ்க்கை அர்த்தம் அப்புறம் எதுக்கு மத்த சமயம் எல்லாம் இவ்வளவு இதையும் பேசணும், ஒரு அவசரம் வந்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறமேன்ற மாதிரி ஒரு விரக்தி மனுஷனுக்கு. இன்ஸ்பயர்ட் பை earlier movements like Expressionism, Surrealism, and the works of Franz Kafka, the absurdist writers present a disillusioned view of existence. Existence-na வாழ்க்கையே ஒரு disillusioned view-na என்ன இருக்கு லைஃப்லங்கிற மாதிரி ஒரு வியூ தான். ஒரு நெகட்டிவான ஒரு ஆட்டிடியூட் எடுத்துக்கிறதா disillusioned view. ஸோ இது எப்போ வருது அப்படின்னு சொன்னா, எக்ஸ்பிரஷனிசம் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. சர்ரியாலிசம், எக்ஸ்பிரஷனிசம் அப்படிங்கிற மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஏர்லியரா வந்தது. ஸோ அது அப்புறம் ஒர்க்ஸ் ஆஃப் பிரான்ஸ் கேஃப்கா, இந்த ஆத்தர், அவரோட ஒர்க்ஸ், இதுல எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிதான் இந்த அப்சர்ட் தியேட்டரும் நம்மளுக்கு வருது. இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிதான் அப்சர்ட் ரைட்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், வாழ்க்கை எவ்வளவு டிஸ்இல்யூஷன்ட் ஆனது அப்படிங்கிற போர்ட்ரேல கொடுக்குறாங்க.
டிசல்யூஷன்னா என்ன? ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். நம்ம நினைக்கிறது எதுவுமே இந்த வாழ்க்கையில எதுவும் உண்மை இல்ல அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாம் மாயை மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. They suggest that humans are isolated beings in a chaotic universe struggling to find meaning where none exists. ஸோ அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்க இந்த அப்சர்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா, ஹியூமன் வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தனும் தனி இண்டிவிஜுவல் தான். எல்லாம் ஐசோலேட்டட் தான். ஒருத்தனுக்கும் ஒருத்தன் அம்மாவா சொல்லுவாங்க இல்லையா, அம்மாவும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வேறு வயிறும் வேறுன்ற மாதிரி தே ஆர் ஐசோலேட்டட் பீயிங்ஸ் இன் அ கேயட்டிக் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம்னு அவங்க மீன் பண்றது உலகத்தை தான். கேயட்டிக் அது ரிதமிக்கலா இருக்கிறதுனால கேயட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. கேயட்டிக் வேர்ல்டு தான் ஆக்சுவலி. இந்த உலகம் வந்து ரொம்ப கூச்சல் குழப்பம் மிகுந்தது தான். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் ஐசோலேட்டட் தான். தனித்தனி தீவுகள் தான். இந்த தனித்தீவுல ஒவ்வொருத்தனும் மீனிங் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எப்படி மிருகங்கள் வாழ்ந்துட்டு போதோ அப்படி வாழ வேண்டியதுதான்ற மாதிரி சொல்றாங்க. As Albert Camus wrote in The Myth of Sisyphus, this disconnect between life and its lack of meaning creates a profound sense of absurdity. ஆல்பர்ட் கேமஸ் அப்படிங்கிற ரைட்டர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, த மித் ஆஃப் சிசிஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்ல வந்து லைஃபுக்கும் மீனிங்க்கும் எந்த அர்த்தமே இல்லை. ஒரு டிஸ்கனெக்ஷன் தான் இருக்கு. கனெக்ஷன்லாம் எதுவுமே இல்லை. வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. ஓகே, அதுவும் வந்து இந்த அப்சர்டிட்டியை ரிலேட் ஆகிற ஒரு விஷயம் தான். அப்சர்டேட்டு ரிலேட் ஆகிற விஷயம் தான். ஆக்சுவலி இந்த மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு இதுல இருந்து தான் சம்மரைஸ் பண்ணிருக்கேன். எதுல அப்படின்னா எம்எச் ஆப்ரம்ஸ் ஒரு ஜெனுவன் சோர்ஸ்ல இருந்து தான். ஸோ இந்த ஆத்தர்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது உங்களுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கிற லிங்க்ல இருந்து தான் இந்த எஸ்ஸே கொடுத்துருக்கேன். கீ ஃபிகர்ஸ். இப்போ இதுல யாரெல்லாம் கீ ஃபிகர்ஸ்னு பார்க்கலாம். கீ ஃபிகர்ஸ்னா முக்கியமான எக்ஸ்போனன்ட்ஸ். இந்த அப்சர்ட் தியேட்டர்ல முக்கியமான ஆளுங்க யாரு? அப்சர்ட் தியேட்டர் பத்தி எழுதின பெரிய ரைட்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். சாமுவல் பெக்கெட், இவர் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இஃப் நாட், இதுதான் அவரோட கிரேட்டஸ்ட் பிளே. இந்த பிளே பத்தி இன்னைக்கும் ரிப்பீட்டடா நீங்க படிச்சு முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா ஒரு தடவையோ 2 தடவையோ சிலபஸ்ல ப்ரிஸ்கிரைப் ஆயிரும். வெயிட்டிங் ஃபார் கோடோ அப்படின்னு ஒரு பிளே. இது அப்சர்ட் தியேட்டர் சேர்ந்த ஒரு பிளே. ஓகே, அதை எழுதினவர் தான் சாமுவல் பெக்கெட். இந்த ஒரு பிளேனால அவர் வந்து உலக புகழ் பெற்றார். அண்ட் என் கேம், இதுதான் இன்னொரு பிளே எழுதியிருக்காரு. பட் வெயிட்டிங் ஃபார் கோடோ ரொம்ப ஃபேமஸான பிளே. ஓகே, ரெண்டுமே என்ன பிளேஸ் அப்படின்னு சொன்னா அப்சர்ட் பிளேஸ். ஓகே, தே டிபிக்ட் எய்ம்லெஸ் கேரக்டர்ஸ் ட்ராப்ட் இன் ஃபியூட்டைல் ருட்டீன்ஸ். இப்போ இந்த 2 பிளேலையும் என்ன இருக்கும்னா கேரக்டர்ஸ் ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு லைஃப், ஏதோ ஃபியூட்டைல் ருட்டீன்ஸ். ருட்டீன்ஸ்னா என்ன? ரொட்டீன் டெய்லி லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? தினசரி வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை மோனோட்டனஸா செஞ்சுட்டு இருக்கோம். ஏன் செய்யறோம்? காலையில எந்திரிக்கிறோம், பல்ல விளக்குறோம், சாப்பிடுறோம், திரும்ப மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம், திரும்ப சாப்பிடுறோம், ஏதோ வேலை இருந்தா போய் முடிச்சுட்டு வந்து திரும்ப. திஸ் இஸ் அ ரொட்டீன் டெய்லி லைஃப். எல்லா மனுஷனும் இதுக்குள்ள ட்ராப் ஆகி தான் இருக்கான் அப்படிங்கிறத வந்து அழகா போர்ட்ரே பண்றதுதான் வெயிட்டிங் ஃபார் கோடோ. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்திருக்க மாதிரி காத்திருக்கோம், ஏதோ ஒன்று நம்ம லைஃப்ல நடக்கும்னு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த வெயிட்டிங் ஃபார் கோடோவும் என் கேமும் சொல்லும். தேர் டயலாக்ஸ் ஆர் நான்சென்சிக்கல், செட்டிங்ஸ் ஆர் ஸ்டார் அண்ட் பிளாட்ஸ் டிஃபை லாஜிக், எம்பசைசிங் லைஃப்ஸ் அப்சர்டிட்டி. இப்போ இதுல வர டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா தான் இருக்கும். ஓகே, ரொம்ப ப்ராப்பரா செட்டிங்கோ கதை எதுவுமே இருக்காது இந்த இது. ஆனாலும் இந்த பிளே வந்து பயங்கர ஹிட். ஏன்னா லைஃப் அப்படிதானே இருக்கு. நம்மளால ஒரு பிளாட்டுக்குள்ள ஒரு கதை மாதிரியா நகர்ந்துட்டு இருக்கு. ஏதோ போயிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு நான்சென்சிக்கலா எத்தனையோ விஷயம் நம்ம நடக்கும் இல்லையா நம்ம லைஃப்ல. அதுதான் இருக்கும். செட்டிங்ஸ் எல்லாமே, செட்டிங்ஸ் எல்லாம் அழகான செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ரொம்ப ஒரு காஞ்சு போன ஒரு மரம் தான் செட்டிங். அண்ட் பிளாட்ஸ் டிஃபை லாஜிக், லாஜிக்கே இருக்காது பிளாட்ல. ஓகே, கதை கருல ஒரு லாஜிக்கும் இருக்காது. எம்பசைசிங் லைஃப் அப்சர்டிட்டி, ஏன்னா லைஃப் இப்படி முட்டாள்தனமானதுதான், எந்த அர்த்தமும் இல்லாததுதான் லைஃப் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்றதுதான் இந்த சாமுவேல் பெக்கெட்டோட இந்த 2 பிளேஸ்மே, வெயிட்டிங் ஃபார் கோடோ அண்ட் என் கேம். அதே மாதிரி இன்னொரு ஆத்தர் யூஜின் லெனஸ்கோ. ஓகே, ஹிஸ் பிளேஸ் மிக்ஸ் ட்ராஜிக் அண்ட் காமிக் எலமெண்ட்ஸ் ஹைலைட்டிங் த சென்ஸ்லெஸ்னஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன்ஸ். இவரு ட்ராஜிக் காமெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இவரும் ஒரு
சயாட்டிக்கா ஒரு கதை தான் கொடுத்துருப்பாரு. லைஃப் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அப்புறம் மற்ற ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதர் ரைட்டர்ஸ் ஆஃப் த அப்சர்டிஸ்ட் fiction or Harold Pinter, Edward Albee and Jean Genet. Okay, இந்த நேம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆத்தர்ஸ் எல்லாமே அதர் அப்சர்ட் ரைட்டர்ஸ். தே யூஸ்ட் அப்சர்டிஸ்ட் டெக்னிக்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் தீம்ஸ் ஆஃப் ஏலியனேஷன் அண்ட் டிஸ்பேர். ஸோ இவங்கெல்லாம் அப்சர்ட் டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அப்சர்ட் தியேட்டர்ன்றதை விட அப்சர்ட் டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணி தன்னோட கேரக்டர்ஸ்க்கான ஏலியனேஷனை சொல்றாங்க. உலக வாழ்க்கை அர்த்தம் இல்லாதானே இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் வந்து தனிமைப்படுத்தப்படுறதை பத்தி பேசுறாங்க. While Tom Stoppard added a more humorous twist to the genre. டாம் ஸ்டூப்பர்டும் இந்த ஜான்ரா தான் எழுதியிருக்காரு, அப்சர்ட் தியேட்டர் தான் எழுதியிருக்காரு. ஆனா அவரு கொஞ்சம் காமிக்கலா ஹியூமரஸா ஒரு அந்த ஜான்ரா, ஏன்னா மற்ற இது எல்லாமே இது டிராஜிக்கலா இருக்கும். டாம் ஸ்டாப்பர்ட் மட்டும் இதை வந்து காமிக்கலா கொண்டு போயிருக்காரு, ஹியூமரஸ் ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, அடுத்த கீ ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம். அப்சர்ட் தியேட்டரோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன விஷயங்கள், நம்ம ஆத்தர் யாரெல்லாம் முக்கியமான ஆத்தர்ஸ்ன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு அப்சர்ட் தியேட்டர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். அப்சர்ட் ஃபிக்ஷன் ஆஃபன் யூசஸ் satire, dark humor and irrational or nonsensical elements. ஓகே, அப்சர்ட் ஃபிக்ஷன்ல சட்டையர் இருக்கும், நையாண்டி மாதிரி இருக்கும். டார்க் ஹியூமர்னா பிளாக் ஹியூமர், அதாவது ஹியூமர் தான் பட் அது மனசு வலிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள், அது சிரிப்பை உருவாக்காது, ரொம்ப உண்மை ஒரு சில உண்மையை தான் சிரிப்பு மாதிரி சொல்லும். ஓகே, அண்ட் இர்ரேஷனல் அண்ட் நான்சென்சிக்கல் எலிமெண்ட்ஸ். ஓகே, நம்ப முடியாத விஷயங்கள், நான்சென்சிக்கலான விஷயங்கள், இது எல்லாமே நம்ம அப்சர்ட் ஃபிக்ஷன்ல பார்க்க முடியும். இட் சர்ச்சஸ் ஃபார் மீனிங் பட் ரேர்லி ஃபைண்ட் ஆன்சர்ஸ். அப்சர்ட் ஃபிக்ஷன்ல ஏதோ அர்த்தத்தை நோக்கி போற மாதிரி இருக்கும், ஆனா ஒரு ஆன்சருமே இருக்காது, எந்த கேள்விக்கான பதிலும் கிடைக்காது. இட் கொஸ்டின்ஸ் ஹியூமன் ரீசன் அண்ட் ஹைலைட்ஸ் த இன்கான்கிரிட்டி அண்ட் லேக் ஆஃப் மீனிங் இன் லைஃப். இது ஹியூமன் ரீசன், மனுஷனோட அந்த அறிவை பத்திய கேள்விகள் நிறைய எழுப்பிட்டு மீனிங்லெஸ் லைஃப் தான், எதுக்காக மனுஷன் வந்து பெருசா சிந்திக்கிறான்ற மாதிரி. அன்லைக் ட்ரெடிஷனல் ஸ்டோரிஸ் இட் மே லேக் எ கிளியர் பிளாட் ஸ்ட்ரக்சர், கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர் ரெசல்யூஷன். அன்லைக்னு சொல்லிட்டோம். அன்லைக்னா நாட் லைக். ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ்னா எப்படி இருக்கும், ஒரு பிளாட்டோட இருக்கும், கேரக்டர்ஸ் நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க, ஆர்வம் இருக்கும், எப்படி இருக்கும், ஓப்பனிங் இருக்கும், மிட் இருக்கும், எண்ட் இருக்கும். ஆனா இது மாதிரி எந்த ஒரு கிளியர் பிளாட் ஸ்ட்ரக்சருமே இல்லாதது தான் எது உங்களுக்கு அப்சர்ட் ஃபிக்ஷன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் மாதிரி இல்லை, இட் மே லேக் கிளியர் பிளாட் ஸ்ட்ரக்சர், கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோரினா இப்படி தான் இருக்கும், கிளியர் பிளாட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு பிகினிங், ஒரு மிடில், ஒரு எண்ட். அந்த மாதிரி there is no such development, கேரக்டர்ஸும் நல்ல டெவலப் ஆகிருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்சர்ட் தியேட்டர்ல ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக். அப்புறம் ஹியூமர் இன் திஸ் ஜான்ரா லைஸ் ஆன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் அண்ட் வயலேஷன்ஸ் ஆஃப் லாஜிக். ஹியூமரும் இருக்கும், பட் ஒரு மாதிரி எதிர்பாராத ஒரு அந்த ஈவெண்ட்ஸ் எதிர்பாராம நடக்கிற மாதிரி காமிச்சாத ஜோக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வயலேஷன்ஸ் ஆஃப் லாஜிக்கே இல்லாத விஷயம் காமிக்கா வச்சிருப்பாங்க. ஓகே, ஆக்ஷன்ஸ் ஆர் டயலாக்ஸ் மே ரிப்பீட் டு ஷோ த மோனோட்டோனி ஆர் பாயிண்ட்லெஸ் ஆஃப் லைஃப். ஒரு ஆக்ஷனும் திரும்ப ஒன்னே தான் நடக்கும், டயலாகும் ரிப்பீட்டடா இருக்கும். எப்படி லைஃப்ல வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரிப்பீட்டடா நடக்குமோ அது மாதிரிதான் இருக்கும். ஓகே, அது வந்து எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா லைஃப் இப்படிதான் ரொம்ப மொனோட்டோனியா தான் போகுது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்குன்றத சொல்ற மாதிரி இருக்கிறது தான் அப்சர்ட் தியேட்டரோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்சர்ட் தியேட்டர். அடுத்ததான் அப்சர்டிசம் இன் பிளாக் காமெடி அண்ட் ப்ரோட்டஸ்ட். ஓகே, இதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அப்சர்டிசம்னா நான் சொன்ன இந்த பாயிண்ட்லெஸ்னஸ், ஒரு முட்டாள்தனமான, ஒரு அர்த்தம் இல்லாத, there is no point in அப்படிங்கிற மாதிரி. It has shaped black comedy by blending humor and horror to highlight the absurdities of modern life. So இதுல இருந்து வந்து அப்சர்ட் தியேட்டரோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து எக்ஸ்கியூஸ் மீ, ஹியூமர்னா உங்களுக்கு தெரியும், நகைச்சுவை இருக்கும், ஹாரர் ஒரு பயங்கரமான அந்த செட்டிங்ஸ், இது எல்லாமே சேர்ந்து மாடர்ன் லைஃப் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கதான் பிளாக் காமெடி. ஓகே, ஸோ ஒர்க்ஸ் லைக் ஜோசப் ஹெல்லர்ஸ் Catch 22 இதெல்லாம் வந்து பிளாக் காமெடிக்கான ஒரு என்ன எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் அப்சர்டிசம் ரிலேட்டட் ஆனது.
அது அப்சர்ட் தியேட்டர்னு ஃபுல்லா அப்சர்ட் தியேட்டரோட இல்லாம இது வந்து பிளாக் காமெடின்னு சொல்றாங்க. அப்சர்ட் தியேட்டர் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்சர்ட் தியேட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கலந்து பிளெண்டா இருக்கும். அதோட பொதுவாக அப்சர்ட் தியேட்டர் வந்து டிராஜிக்கலா இருக்கும். ஓகே, இதுல ஹியூமரும் ஹாரரும் கலந்து இருக்கிறது தான் பிளாக் காமெடி. ஸோ ஒர்க்ஸ் லைக் ஜோசப் ஹெல்லஸ் கேட்ச் 22 இது ஒரு பிளாக் காமெடி. அதே மாதிரி கர்ட் வானகர்ட்ஸ் நாவல்ஸ், அவரோட கர்ட் வனகெட் அவரோட நாவல்ஸும் பிளாக் காமெடி வகை சேர்ந்தது. அண்ட் ஸ்டான்லி கியூப்ரிக்ஸ் ஃபிலிம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் லவ், ஓகே, இதுவும் பிளாக் காமெடி வகை சேர்ந்தது. They explored the darkly comic side of human struggles. அப்போ இது இந்த நாவல்ஸ் பட் இந்த தியேட்டர்ல பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டார்க் காமிக் சைடு காமிக்கிறாங்க. காமெடியிலேயே டார்க் சைடு, ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவான காமெடி அது. ஓகே, ஹியூமனோட ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து வர காமெடியா அதை காமிக்கிறாங்க. ஹியூமன் ஸ்ட்ரகிள்ஸ், மனிதனோட போராட்டத்துல இருந்து விளையக்கூடிய ஒரு சில காமிக்கான ஃபீச்சர்ஸை காமிக்கிறாங்க. அப்சர்டிஸ்ட் டெக்னிக்ஸ் ஹவ் ஆல்சோ பீன் யூஸ்ட் இன் சட்டில் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரோட்டஸ்ட். இந்த அப்சர்டிஸ்ட் தியேட்டர் வந்து எப்படி பிளாக் காமெடியில யூஸ் ஆகுதோ அது மாதிரி ப்ரோட்டஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகும். ப்ரோட்டஸ்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு சில விஷயங்களை எதிர்க்கிறது. ஓகே, அப்ப சொசைட்டில நிலவர ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எதுக்குறதுக்கும் இந்த அப்சர்டிஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. எப்படி பிளாக் காமெடியில அப்சர்டிஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ப்ரோட்டஸ்டா எடுக்கிறாங்க இல்லையா, அதுலயும் அப்சர்டிஸ்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. வாக்லேவ் ஹேவல்ஸ் லார்கோ டெசோலேட்டோ அண்ட் ஆத்தல் ஃபியூகட்ஸ் த ஐலாண்ட். இந்த ரெண்டு நாவல்லையும் தியேட்டர்லையும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்ம்ஸ் பார்க்குறோம். என்னது, அப்சர்ட் டெக்னிக்ஸ் பார்க்குறோம். இது ஆக்சுவலா என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தீஸ் ஆர் ப்ரோட்டஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிராமாஸ். ஓகே, ஒரு விஷயத்தை எதிர்க்கிற மாதிரி உள்ள டிராமாஸ் தான் லார்கோ டெசோலேட்டோ த ஐலாண்ட். அப்ப ப்ரோட்டஸ்ட்லயும் பிளாக் காமெடியிலையுமே அப்சர்ட் தியேட்டரோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கிறோம். திஸ் ஸ்டைல் புஷஸ் ஆடியன்ஸ் டு கான்ஃபரன்ஸ் லைஃப்ஸ் லேக் ஆஃப் மீனிங் அண்ட் ஃபேஸ் த எக்ஸிஸ்டென்ஷியல் வாய்ட். ஸோ இந்த ஸ்டைல் என்ன பண்ணுதுன்னா ஆடியன்ஸ் அந்த லைஃப் வந்து இப்படிதாங்க இருக்கு, இதை ஃபேஸ் பண்ண கத்துக்கங்க, லைஃப் மீனிங்லெஸ் தான் அப்படின்னு சொல்றது, இந்த சவால்களை சந்திக்க நீங்க பழகிக்கங்கன்னு சொல்றது தான் இந்த அப்சர்டிஸ்ட் டெக்னிக்ஸ். Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.